அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ கோதர்சா மலை தர்காவுக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் இங்கேருந்து கோதர்சா மலைக்கு போகிற வரைக்கும் எந்த அளவுக்கு நுட்பமான முறையில் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன்னு தெரியும். இந்த வீடியோவில் இங்கேருந்து அதோ தெரியுது இல்லையா அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு வாகை குளம் வழியாக நான் கோதர்சா மலைக்கு போகிறத இங்கே பதிவிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பாட்டை முதல் பாகமாக தான் நான் போடுறேன். இது வயல்வெளிகள், அதுவும் தெரியுது இல்லையா அந்த மலை, அதில் தான் கோதர்சா பாபா அவர்களுடைய தர்கா இருக்குது. நம்ம அதுக்கு தான் போகிறோம். இப்போ அங்கே பொட்டல்புத்தூரில் இருந்து வீராசமுத்திரம் வழியாக வாகைக்குளம் வழியாக அங்கேருந்து கோதர்சா மலைக்கு போகக்கூடியது தான் நான் இங்கே காட்டியிருக்கேன். மேலும் இங்கே சுற்றி நல்ல வயல்வெளிகளும் இந்த குளமும் நல்ல ஒரு இயற்கை காட்சிகளோடு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வழியை நான் தேர்ந்தெடுத்து இந்த வழியோடு நான் கோதர்சா மலைக்கு போகிறத இங்கே பதிவிடுறேன். எப்போவுமே இந்த குளத்தில் தண்ணி அதிகமாக இருக்கும். இந்த சைடு விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதில் பூக்களும் அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பொட்டல்புத்தூர்லேருந்து வீராசமுத்திரம் வழியாக நம்ம டேர்னிங் எடுத்தோம் அப்படின்னா இந்த வழியாக நம்ம வாயுக்குளம் வழியாக நம்ம மலைக்கு போயிடலாம், மலை தர்காவுக்கு போயிடலாம். இது ஒரு வழி. இன்னொன்று ஆழ்வார்குறிச்சியில் நம்ம அங்கேருந்தும் போகலாம். அதிகமான முறை நான் கோதரி பாபா அவர்களுக்கு போக வேண்டிய வழிபாதைகளை காட்டியிருக்கேன். இப்போது நான் செக்கிங்லாம் முடிச்சுட்டு பேகெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ கோதரி பாபா ஹவுல்தி நாயகம் அவர்களுடைய தர்காவுக்கு போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி 19ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளைக்கு 28/2024 அன்று. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்குது, சுற்றி முற்றி தண்ணி இருக்குது. இந்த வாட்டி தண்ணி நிறைஞ்சிருக்கு. இறைவனுடைய படைப்பில் இயற்கை ரொம்பவே அழகு. அதை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. இந்த இடத்துல நின்று இந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி. அதை சொன்னால் அதுக்கு வார்த்தைகள் பத்தாது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் தான். அது மட்டும் இல்லாமல் கோதரி பாபா ஹவுதல் நாயகம் அவர்களுடைய அருளும் ஆசியும் அவங்களோட துவா பரக்கத்தை கொண்டு இறைவன் நமக்கு கொடுக்குற அந்த பேர் அருளையும் வாங்கத்தான் இந்த இடத்துக்கு கண்டிப்பான முறையில் நான் வர்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கோடானி கூட மக்களும் இங்கே வர்றதுக்கான காரணம் அவங்களுடைய துவா பரக்கத்து தான். இப்போது கல்லாத்துக்கு வந்தாச்சு. கல்லாறு அவ்வளோ தெளிவாக இருக்கும். இந்த தண்ணியை பார்த்தாலே தெரியும். இந்த மீன்கள் ஓடுறது அவ்வளோ தெளிவான முறையில் தெரியுது. அந்த அளவுக்கு க்ளீன் வாட்டர் இது. இந்த கல்லாத்தில் இருக்கக்கூடிய ஆற்று தண்ணீருங்கிறது கலப்படம் இல்லாத, அசுத்தப்படாத தூய்மையான நீர் அப்படி மலைகளிலிருந்து வருது. இந்த தண்ணியில் குளிச்சுட்டு போவாங்க. கோயிலுக்கு வர்றவங்களும் தர்காவுக்கு வர்றவங்களும் இதில் குளிச்சுட்டு மேலே போவாங்க. இப்போது இங்கே பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்களும் இதில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கூட தான் வரதா இருந்தது. நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். அதனால இவங்க முன்னாடி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இவங்க இப்போ குளிச்சிட்ருக்காங்க. இவங்க பள்ளிவாசல் தர்காவுக்கு சம்மந்தப்பட்டவங்க குளிச்சிட்ருக்காங்க. கோயிலுக்கு வர்றவங்களும் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி பௌர்ணமி, அதனால் மக்கள் வந்துட்டுருக்காங்க கோவிலுக்கும். இது தர்காவுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் நிற்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த பொருட்கள் இது. மேலே எண்ணெய் வைக்கிறதுக்கான பாத்திரமும் அதுக்கப்புறம் போர்டும் கொண்டு வந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ மேலே ஏறிட்டுருக்கேன். கீழே எல்லோரும் குளிச்சுட்டாங்க. என்னை குளிக்க சொன்னாங்க. ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. ஆனால் நேரம் பார்த்தா 12 மணி ஆயிடுச்சு. அதனால் நாளைக்கு அந்திரி ஆகஸ்ட் 20, 2024 ஹந்திரி. அதனால் நான் இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே போயிட்டு க்ளீனெல்லாம் பண்ணிவிட்டு தங்கிட்டு நைட்டு ஃபுல்லும் தங்கிட்டு அதுக்கப்புறம் நாளை கழித்து நாளைக்கு இறங்குவோம் கீழே. கரடி நடமாட்டம் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எல்லாம் பாதுகாப்பானாங்க. பாபாவை நோக்கிய ஹந்திரி பயணம் இது.
நாளைக்கு ஹந்திரி அப்படிங்கிறதுனால தர்காவை சம்மந்தப்பட்ட நபர்கள் கொஞ்சம் பேர் தங்குவாங்க. தர்காவை சுற்றி இருக்கிற இடங்களை சுத்தம் செய்துட்டு அதுக்கப்புறம் தர்காவுக்குள்ளே இருக்க விளக்குகளையும் சுத்தம் செய்வாங்க. மக்கள் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யுமோ அந்த ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹந்திரி அன்னைக்கு மக்களை வரவேற்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. அதுக்காக தான் இங்கே இருக்க நபர்கள் போகிறாங்க. இதுதான் சந்தனம் எடுக்கக்கூடிய பாத்திரம், அதை கொண்டு போகிறாங்க. இவங்க கோவிலுக்கு வந்தவங்க, ஆனால் தர்காவுக்கு தேவைப்படுற பொருளை இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை வந்து தர்காக்காரங்க தான் கொண்டு வந்தாங்க, அதனால் இதை வந்து எடுத்தேன். இது வந்து தர்காவுக்கு மேலே கொண்டு போகிற பலகை, பெயர் பலகை, கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் எழுதப்பட்ட பெயர் பலகை இது. அவங்க அம்மா நடந்துக்கிட்டே போகும்போது அல்லாஹ் அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து கோவிலுக்கு வந்திருந்தாலும் நமக்கு ஆதரவாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்க வந்து அதை தூக்கிட்டு போனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோவை இவங்களை முக்கியத்துவப்படுத்தி நான் எடுத்தேன். இப்போ அவங்க அப்பா தூக்கிட்டு போகிறாரு, மேலே கொண்டு போய் தர்காவில் கொண்டு போய் வச்சிருவார். கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் அவர்களுடைய தர்கா வந்துருச்சு, அதாவது நெருங்கிடுச்சு. மேலே ஒரு சின்ன தர்கா மாதிரி இருக்குது. இதுதான் முதல் தர்கா. இங்கே தான் கொடியை கீழே கொண்டு வந்து சந்தனம் தொளித்து மேலே எடுத்துகிட்டு போவாங்க கொடியேற்றத்துக்கு. இது வந்து அடர்ந்த காடு, ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதனால் இங்கே எக்கச்சக்க ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை கடைப்பிடிச்சி தான் நம்ம போய் ஆகணும். இப்போ வந்து தர்கா வந்துருச்சு. மேலே கோவில், கீழே தர்கா. அது ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் அவர்களே. இது வந்து நிறைய க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு ஹந்திரி அப்படிங்கிறனால க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. சபர் 14 அன்று கண்டிப்பான முறையில் இங்கே ஹந்திரி கொண்டாடப்படும். இப்போ குழந்தைங்களும் மேலே வந்துட்டாங்க, எனக்கு டாட்டா காட்டுறாங்க. ஸோ அவங்களோட இருந்த தருணம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் வந்து பாபாவோட இடத்துக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இதை பற்றின வீடியோஸை நான் அதிகமான முறையில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இதை மேலோட்டமான முறையில் நான் பதிவிடுறேன். இந்த குகை வந்து ஏற்கனவே பாபா தவம் இருந்த குகைன்னு நான் சொல்லியிருக்கேன். அது ஒருத்தங்க சொன்னாங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மண் போல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து நேர்ச்சின்னு சொல்லிட்டு விளம்புறாங்க. இது வந்து பாறையோடைய ஒரு விஷயந்தான். அந்த மணல் தான் பாறையிலேருந்து வரக்கூடிய, சடையிலேருந்து வரக்கூடிய விஷயந்தான். அதை தோண்டி அதிலிருந்து எடுக்கிறது தான் நமக்கு நேர்ச்சியாக தருவாங்க. இது பாபாவோட நேர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளே இருக்கு இல்லையா, அதில் இருந்தால் எடுத்து தருவாங்க. இது வந்து சடை சடையாக வந்திருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் அது அப்படி இருக்கும். அதனால இதுக்கு சடைமலைன்னு பேர். இதுதான் கொடி. இதுதான் நம்ம நாளைக்கு மேலே பாபாவுடைய இடத்துல ஏற்ற போகிறோம். அந்த கொடி தான் இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த குழந்தைங்க கொண்டு வந்தது, இங்கே வச்சுருக்காங்க. இது தொழுகிறதுக்காகவும் மக்கள் வந்து தங்குறதுக்காகவும் போட்டிருக்க சிறு கூடாரம் அது. இப்போ வந்து தர்காக்குள்ளே போகலாம். நாளைக்கு ஹந்திரிங்கிறதுனால கொஞ்சம் தூய்மைப்படுத்தி வச்சுருக்காங்க. இவங்க கோயிலுக்கு வந்தவங்க தான் அப்படியே தர்காவுக்கு வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி நைட்டு தொழுகை, மஜ்லிஸ்னு நிறையா இருக்குது. அதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. தங்குவோம், இன்றைக்கி நைட்டு தங்கிட்டு நாளைக்கு ஹந்திரி முடிச்சுட்டு கீழே இறங்கிடுவாங்க. அந்த சைடு வந்து பாபாவுடைய கால் பாதம் இருக்குது. ஏற்கனவே நான் அதை வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இதான் வியூ. இப்போ பின்னாடி போகலாம். பின்னாடி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஊற்று தண்ணி தான் கீழே வருது. அந்த ஊற்று தண்ணியை உருவாக்குனது கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஊற்று அது இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டுருக்கு. அந்த ஊற்று வர்றதுக்கான விஷயத்தையும் நான் வீடியோவில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ஊற்று நீர் தான் இங்கே வந்து நம்ம பாத்ரூம் போகிறதுக்கும், பாத்திரம் கழுவுறதுக்கும், குழி வைக்கிறதுக்கும் மக்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட முதல் பகுதி நிறைவடையுது. இரண்டாம் பகுதியில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.